வணக்கம். 2025 ஆடி மாத பலன்கள். மேஷம் ராசி. ஜாதக கட்டங்கள், சாதகமான அம்சங்கள், பாதகமான அம்சங்கள், பரிகாரம் என்ன? இந்த வகையில் பார்க்கலாம். முதல்ல ஜாதக கட்டங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். சுக்கிரன் 2வது இடத்துலையும், சூரியன் புதன் 4வது இடத்துலையும், செவ்வாய் கேது 5வது இடத்துலையும், ராகு 11வது இடத்துலையும் இருக்கிறாங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, மேஷம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான அம்சங்கள் என்ன, பாதகமான அம்சங்கள் என்ன? விரய சனி, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்குது. 7.5 சனியில் விரய சனி நடந்துக்கிட்டு இருக்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. விரய சனினால் பயந்துட வேண்டாம். விரய சனியாக இருந்த பொழுதிலும் இவர்களுக்கு தாராளமாக பண வரவுகள் வரும். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் தாராளமாக உண்டு. அதே போல் இவர்களுக்கு இருந்த கடன்கள் ரொம்ப தீருங்க. பண வரவுகளை இவர்கள் விரயச்சனியாக இருக்கின்ற காரணத்தினால கடன்களை கிளியர் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல சாதகமான அம்சங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி இவருடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் எந்த கவலையுமே வேண்டாம். மேஷ ராசி மாணவர்களுக்கு கல்வியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அதே போல் எடுத்த காரியங்களில் மேஷ ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி இருக்கும். புதிய காரியங்கள் செய்ய விரும்பினால் தாராளமாக இந்த ஆடி மாதத்தில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய காரியங்களை விட்டு சின்ன சின்ன காரியங்கள் அவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இதிலெல்லாம் அவர்களுக்கு வெற்றி தாராளமாக கிடைக்குங்க. அதே மாதிரி மேஷம் ராசிக்காரர்களுக்கு இடமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. தாய் தந்தை ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது. பாதகமான அம்சங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். 7.5 சனியில் விரய சனி நடந்துட்டுருக்குன்னு சொல்லி. ஸோ பண வரவுகள் இருந்தாலும் விரயங்கள் அதிகமாகும். இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயங்களாக மாற்றுறதுன்றது அது உங்கள் கையில் தான் இருக்குதுங்க. எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கூட இருக்கிறவங்களே குளிப்பிருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க மேஷம் ராசிக்காரங்க கழுவுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது இந்த மாத கடைசியில் ஆடி மாத கடைசியில் தேவையில்லாத ஒரு அவமானம், வீண் பழிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால மேஷ ராசி பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு இதெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள், மேஷ ராசி பெண்கள் தேவையில்லாத புதுமுக அறிமுகம் இல்லாத நபர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வது அவங்களுக்கு ஆபத்தை உருவாக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். சகோதர வகைகளில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சரி, மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம்? இது விரயச்சனியாக இருக்கிறதுனால மேஷம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமை அன்று குலதெய்வ வழிபாடு செய்வது ஆகச்சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லை, மேஷம் ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கும் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ஆகச்சிறந்த பலன்களை கொடுக்குங்க.